ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கிராமத்துல ரெண்டு ஆட்கள் பக்கத்து பக்கத்து வீட்ல இருந்தாங்க. அவங்க பேரு ஒருத்தரோடது மனு, இன்னொருத்தர் தானு. ரெண்டு பேரும் ரெண்டு சின்ன சின்ன குடிசை வச்சிருந்தாங்க, அதுவும் பீச்சுக்கு பக்கத்துல. அதுல அவங்க ரெண்டு பேரும் அவங்க மனைவி கூட வாழ்ந்து வந்தாங்க. ரெண்டு பேரும் அவங்களுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன ரூம் வச்சிருந்தாங்க. மனு ஏழையா இருந்ததுனால எப்பவும் கவலையோட இருப்பாரு. சில சமயங்கள்ல அவர் பட்னியா கூட இருப்பாரு. அதனால அவர் எப்பவுமே கடவுளை வேண்டிக்கிட்டே இருப்பாரு. ஒரு நாள் ஒரு மரத்தோட கடவுள் அவருடைய பூஜைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க அவர்கிட்ட வந்தாங்க. கேளுப்பா, உனக்கு என்ன வேணும் நல்ல மனிதனே? ஓ ஓ ஓ கடவுளே, நீ என்னுடைய பிரார்த்தனைய கேட்டுட்டியா? நீ ஒரு நல்ல மனுஷன். ஆனா நீ உனக்கு என்ன வேணும்ன்றத சீக்கிரமா கேளு. நானு பெரிய பணக்காரனாகணும் கடவுளே. அப்படியே ஆகட்டும். என்ன உண்மையா? ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, பணக்காரனா ஆகிறது சுலபமான விஷயம் இல்ல. நீ பணக்காரனா எப்படி ஆகணும்ன்ற விஷயத்த நான் அவ்வளவு சுலபமா சொல்ல மாட்டேன். அத நீயே தெரிஞ்சுக்கணும். அப்படியே ஆகட்டும் கடவுளே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மனுவோட வீட்டை சுத்தி பெரிய பெரிய தென்னை மரங்கள் இருந்துச்சு. அது ரொம்ப பெருசா வளர்ந்துருந்துச்சு. ஆனா அவரு அந்த மரத்து மேல கவனத்தை என்னைக்கும் செலுத்தினதே இல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த இளநீ எல்லாம் தென்னை காயா மாறப்போகுது. இத நாம ஏன் பறிச்சு விக்க கூடாது? இதனால நமக்கு பணம் கிடைக்கலாம் இல்லையா? ஓ என்னுடைய மனைவி, இனிமே நம்ம தேங்காவை பத்தி யோசிக்கவே தேவையில்லை. கூடிய சீக்கிரத்துல நாம பெரிய பணக்காரங்க போறோம். நீ பாத்துக்கிட்டே இரு, அவ்வளவுதான். ஆனா மனுவுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. கடவுளோட அந்த கருணை அவருடைய அந்த தென்னை மரத்துல தான் பட்டு இருக்குங்கிறது அவருக்கு தெரியவே இல்ல. கடவுள் அவருக்கு பரீட்சை வச்சிருக்காரு. ஓ, நீங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க. நேத்து வரைக்கும் இந்த தென்னங்காயெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதா இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு அது தெரியவே இல்லையா? உண்மையாவா? என்ன சொல்ற நீ? உண்மையிலேயே சீக்கிரமா பழுத்துடுச்சா? ஆமாங்க. நீங்க உடனே மரத்துல ஏறி அந்த காய்களை பறிச்சுக்கிட்டு வாங்க. போங்க, போய் இத மார்க்கெட்ல வித்துட்டு வாங்க. இன்னைக்கே என்ன விக்க சொல்றியா? இன்னைக்கு என்னால விக்க முடியாது. ஆனா அந்த இளநீர் முத்தி போச்சே, அது உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காது. ஐயோ வேண்டாம், இன்னைக்கு எனக்கு வேலை செய்யணும்னு தோணவே இல்ல. இந்த தேங்காய் என்ன ஓடியா போகுது? நாளைக்கு வித்துட்டு போறேன். அட, இன்ன வரைக்கும் உங்கள மாதிரி ஒரு சோம்பேறி ஆளுங்க கிட்ட வேலைய வாங்க முடியுமா என்ன? ஆனா மனு தன்னோட சோம்பேறித்தனத்தை காட்டிட்டு இருக்கும்போது, அன்னைக்கு ராத்திரி தாமு தன்னோட வெராண்டால உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, டம் திட டம் திட, எவ்வளோ அழகா இருக்கு இந்த இரவு. இந்த மாதிரி இரவுல தான் அதிசயங்கள் நடக்குமா? ஒருவேளை எனக்கு கூட ஒரு நல்ல அதிசயம் நடந்தா நல்லா இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு ஆகாயத்திலிருந்து ஏதாவது வந்து என் மேல விழுந்தா நல்லா இருக்கும். என்னது இது? அட, தேங்காய் வந்து என் தலை மேல விழுந்ததே. இதுல தண்ணி நல்லா சுவையா இருக்கு. அடடடடா, ரெண்டாவது தேங்காவும் வந்து விழுந்திருக்கு. இந்த ரெண்டுமே எனக்கு சொந்தம்தான். இத நான் அந்த மனுக்கு கொடுக்கவே மாட்டேன். நீங்க இன்னைக்கு எனக்காக என்ன கொண்டு வந்திருக்கீங்க? தேங்காவா? ஆமா, என் தங்கமான மனைவி. இந்த ரெண்டுமே மனு மரத்திலிருந்து விழுந்தது. அதுவும் இல்லாம இந்த ரெண்டும் நம்ம வராண்டால வந்து விழுந்தது. அப்ப நாம அவர்கிட்ட சொல்ல வேண்டாமா? ஏன்? இது நம்ம வராண்டால வந்து விழுந்ததுனால இது நம்மளுக்கு தான் சொந்தம். போ, இந்த ரெண்டு தேங்காயும் உடைச்சு தண்ணி கொண்டு வா. நான் இந்த ரெண்டு தேங்காயில இருந்து தண்ணி குடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன இது?
கடவுளே, இது ஒரு தங்க நாணயம். இந்த தேங்காயில தங்க நாணயம் இருக்கு. எனக்கு முன்னாடியே தெரியும் ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கும்னு. 2வது தேங்காவையும் வெட்டி கொண்டு வா. 2 தேங்காயிலையும் 2 தங்க நாணயம். நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு, அந்த மரத்துல இருக்கிற ஒவ்வொரு தேங்காயிலையும் ஒவ்வொரு தங்க நாணயம் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒருவேளை எல்லா தங்க நாணயமும் நமக்கு கிடைச்சதுன்னா அப்ப நம்ம பெரிய பணக்காரங்களா ஆயிடுவோம். நீ அப்படியே பார்த்துக்கிட்டு இரு அருமையான மனைவி. அந்த மனுக்கு எப்பவுமே தெரியாது இந்த தேங்காயில என்ன இருக்குன்னு. இந்த புத்திசாலி புருஷனை பத்தி நீ பெருமைப்படதான் போற. டே மனு, இன்னைக்கு எவ்வளோ நல்லா இருக்கு இல்ல? ஆமா தானோ. ஆமா, உன்னுடைய தேங்காய் கொலை எல்லாம் இறக்குற மாதிரி இருக்கு. நீ இதை இறக்கலான்னு நினைக்கிறியா? தெரியலப்பா, இப்ப எனக்கு எந்த வேலையும் செய்யணும்னு தோணல. தானு அண்ணன், எனக்கு என்னமோ இவர் இந்த தேங்காய பறிப்பாருன்ற நம்பிக்கையே இல்ல. உங்களுக்கு தான் தெரியுமே என் புருஷன் எவ்வளவு பெரிய சோம்பேறின்னு. நீ ஒன்னும் கவலைப்படாத. இவ்வளோ பெரிய மரத்தை ஏறுறது யாராலையுமே முடியவே முடியாது. ஒருவேளை உனக்கு பயமா இருக்குதுன்னா சொல்லு. உனக்கு வேணும்னா சொல்லு, நான் எடுத்துட்டு வரேன். இல்லனா சொல்லு, நான் அதெல்லாம் கொண்டு போயிட்டு மார்க்கெட்ல வித்துட்டு பைசா கொண்டு வந்து கொடுக்கறேன். நீ என்ன தாராளமா நம்பலாம்ப்பா. என்னது, நீ பண்ண போறியா? கண்டிப்பா, எனக்கு ஒன்னும் கஷ்டம் இல்ல. உனக்கு ஓகேன்னா நான் அந்த மரத்தையே வாங்கிக்கிறேன். நீ ஏன் இவ்வளோ யோசிக்கிற மனு? நானு உனக்கு இருக்கிற கஷ்டங்க எல்லாத்தையும் போக்கிடுறேன். அதுவும் இல்லாம உனக்கு வரவேண்டிய பணமும் வந்துடும். இல்ல, நான் அந்த மரத்தை விற்க மாட்டேன். என்ன மன்னிச்சிரு. எங்க தாத்தா இந்த தென்னங்கண்ணை நட்டு வச்சாரு, உனக்கு தெரியுமா? சரி சரி. ஆனா அந்த தேங்காவை மட்டும் நீ யாருக்கும் வித்துறாத, சரியா? அட்லீஸ்ட் இதாவது நீ செய்வியா இல்லையா? என்ன சொல்ற? சரிப்பா, நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன். உன்னுடைய கைய கொடு. இதே மாதிரி தானுவும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களும் சோம்பேறியான மனுவை ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. தானு மரத்து மேல ஏறி அந்த தேங்காவை பறிச்சுக்கிட்டு வந்தாரு. அத மார்க்கெட்ல விக்கிற மாதிரி அவரு ஒரு நாடகம் ஆடினாரு. ஆனா உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னா, அந்த தேங்காய அவரு அவரோட வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டாரு. ஒவ்வொரு தேங்காவை வெட்டும் போதும் அவங்களுக்கு ஒரு தங்க நாணயம் கிடைச்சது. அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒவ்வொரு முறையும் மனுவை அவங்க ஏமாத்திக்கிட்டே இருந்தாங்க. தானுவும் அவரோட மனைவியும் பணக்காரங்களா ஆயிக்கிட்டே இருந்தாங்க. அந்த மாயாஜால மரம் தேங்காய கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. தானு அதை வித்துக்கிட்டே இருந்தான். அவருடைய வீடும் பெருசாய்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப சீக்கிரத்திலேயே அந்த கிராமத்திலேயே அவங்க தான் பெரிய பணக்காரங்களா ஆயிட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் மனு, அவர் எதை பத்தியும் யோசிக்காம குறைவான வருமானத்துல அவரு சந்தோஷமா இருந்தாரு. அந்த பணம் தானு கிட்ட வித்த தேங்காயால கிடைச்ச பணம். ஆனா மனுவோட மனைவி ரொம்பவே புத்திசாலி. ஒரு நாள் என்னாச்சுன்னா, தானுவும் அவரோட மனைவியும் இவ்ளோ பெரிய பணக்காரங்களா ஆயிட்டாங்க. ஆனா எப்படி? கொஞ்சம் கூட புரியவே இல்ல. பணம் என்ன வானத்துல இருந்தா கொட்டும்? அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு அதிர்ஷ்டம் வர்றதுல தப்பு இல்ல. அவனை பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாது. நான் யாரையும் பார்த்து எதுக்காகவும் பொறாமப்படல. ஆனா எப்படிப்பட்ட வேலை? அவரு எந்த வேலையையும் செஞ்சு நான் பார்க்கவே இல்ல. அவரு நம்ம தென்னங்காயை தான் வித்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அவரு உண்மையிலேயே பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. ஆனா அவரு எதுக்காக நம்மளுடைய தேங்காயை எடுத்துட்டு போய் விக்கணும்? ஆனா இது நல்ல விஷயம் தானே, இல்லையா? எனக்கு என்னமோ அவங்க மேல கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. அவங்க எப்ப நம்ம தென்னங்காய பறிச்சு விக்க ஆரம்பிச்சாங்களோ அன்னையில இருந்தா அவங்க பணக்காரங்களா ஆனாங்க. இந்த சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு போய் பாருங்க மனு. அட, உனக்கு ஏதாவது ஒரு யோசனை வந்ததுன்னா அந்த கடவுளால கூட அதை தீர்க்கவே முடியாது. என்ன புரிஞ்சுதா? சரி, நாம இன்னைக்கு ராத்திரியே போய் பாப்போம். அதோ அவங்க 2 பேரும் அங்க இருக்காங்க.
வாங்க போய் பார்க்கலாம் அவங்க என்ன பண்றாங்கன்னு. ஆ, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. வாய் மூடுங்க, கேளுங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, நாம இப்போ ஒரு பெரிய வீட வாங்கணுங்க. அதுவும் இந்த கிராமத்தை விட்டு வெளியே சிட்டிக்கு பக்கத்துல எங்கேயாவது வாங்கணும். வாங்கலாம்மா, வாங்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் நீ வெயிட் பண்ணு. நீ இப்ப போயிட்டு தேங்காவை கொண்டு வா. இப்போ நம்ம பார்க்கலாமா இன்னைக்கு நாம எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோன்னு? சரிங்க. இங்க பாத்தீங்களா, நம்ம தென்னங்காயில தங்க நாணயங்கள் இருக்கு. இது தான் அப்பத்துல இருந்து யோசிச்சுட்டு இருக்கேன், இவங்களால எப்படி இவ்ளோ சீக்கிரத்துல பெரிய பணக்காரங்களாக முடியும்னு. உண்மையா சொல்ற? அப்போ இதெல்லாம் உண்மையிலேயே நம்புறது தானே? இப்பவே நான் போய் பார்க்கறேன். தானு, நீ மோசக்காரன். இந்த மாதிரி குறுக்கு வழியில தான் நீ பணக்காரனா ஆயிருக்க. ஏன் தேங்காயில இருந்து தங்கத்தை திருடி இருக்க? நீ என்ன பேசுறன்றது எனக்கு புரியவே இல்ல. நீ ஒன்னும் பேசாத. இந்த பணம் எல்லாம் உனக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. உன்கிட்ட இருக்கிற மொத்த பணமும் என்னுடையது. மோசக்காரா, வாய மூடிக்கிட்டு என் வீட்ல இருந்து முதல்ல வெளியில போ. நானு உன்னுடைய தேங்காய வாங்கிக்கிட்டேன். அதுக்குள்ள என்ன இருந்தாலும் சரி, அது என்னுடைய சொந்தம். அதெல்லாம் இல்ல, நீ சொல்றது தப்பு. அந்த தங்க நாணயம் எல்லாம் என்னுடைய சொந்தம். நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க மறுபடியும் கடவுள்கிட்ட வேண்ட ஆரம்பிங்க. அவர் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வாரு. அன்னைக்கு ராத்திரியே அவரு கடுமையான பிரார்த்தனைய செஞ்சாரு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா கடவுள் அவருக்கு காட்சி அளிச்சாரு. என்ன நடந்தது மனு? நான் அப்பப்போ இந்த மாதிரி வர முடியாது. பூமியில எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு என்னுடைய அவசியம் இருக்கு. கடவுளே, நீங்க எனக்கு உதவி பண்ணுங்க. தானு என்னுடைய தங்க நாணயங்கள் எல்லாத்தையும் திருடிட்டான். எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா நான் இந்த விஷயத்துல ஒன்னும் பண்ண முடியாது. இது எல்லாமே உனக்கு இருக்கிற சோம்பேறித்தனத்தினாலதான் நடந்தது. நடந்து போனதுதான். ஆனா கடவுளே. சரி எந்திரி, நீ நல்ல மனுஷன்றதுனால நான் உனக்கு உதவி பண்றேன். ஆனா நீ எனக்கு வாக்கு கொடுக்கணும். இனிமே நீ கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். நான் வாக்கு கொடுக்கறேன். நீ சுயமாவே உன்னுடைய மரத்தை ஏறுவியா? அப்படியே ஆகட்டும் கடவுளே. நான் என்னுடைய மரத்தை நானே ஏறுறேன். நான் அந்த திருட்டு பையன் தானுவுக்கு புத்தி சொல்றேன். கவலைப்படாத, அவன் ஒரு நம்பிக்கை துரோகி. அவன் செஞ்ச தவறுக்கு அவன் கண்டிப்பா அனுபவிப்பான். அன்னைக்கு ராத்திரி இனி அந்த மனு எனக்கு தேங்காய விற்கவே மாட்டான். இனி நான் எப்படியாவது அந்த தேங்காய திருட வேண்டியதுதான். அருமை மனைவியே, சீக்கிரமா வா. இந்த தேங்காயெல்லாம் உடைச்சு கொண்டு வா. சீக்கிரமா வா. இங்க கொண்டு வாங்க. என்னாச்சு? இங்க இந்த தேங்காய்ல தேள் இருக்கு. கடவுளே, ஓடிப்போ. என்னுடைய மனைவியே, ஓடிப்போ. இல்ல, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த தேளுகிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க. ஐயோ, நான் ஏன் உன்னை காப்பாத்தணும்? இதெல்லாமே உன்னுடைய தேங்காயில இருந்து தான் வந்தது. ஆனா நீ சொன்ன அந்த தேங்காயில இருந்து எது வந்தாலும் உன்னுடையதுதான்னு. போயிட்டு வரேன் தானு. தேள்களோட நீ சந்தோஷமா இரு. தானுவும் அவரோட மனைவியும் அவங்க செஞ்ச தவற நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அந்த தேளுங்க அவங்கள ரொம்பவே கொடுமைப்படுத்துச்சுங்க. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் போய் மனு கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்த பணம் எல்லாத்தையும் அவங்கக்குள்ள அவங்க பிரிச்சுக்கிட்டாங்க. இப்ப 2 குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. அவங்க கிட்ட தேவைக்கு அதிகமான பணம் கிடைச்சதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட இருந்த மீதி தங்க நாணயங்களை அந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுத்து உதவி செஞ்சாங்க. அந்த தென்னை மரம் இருக்கிற வரைக்கும் அந்த மரத்து மூலமா அவங்களுக்கு தங்க நாணயங்கள் கிடைச்சுக்கிட்டே இருந்துச்சு. நகரத்துல கைலாஷுக்கு ரொம்ப பெரிய துணி பிசினஸ் இருந்தது. அவருடைய குடும்பத்துல அவருடைய மனைவி ஷாலினி, 2 சகோதரர்கள் ராகுல் அப்புறம் ரஞ்சன், அப்புறம் ஒரு தங்கச்சி
தான்யா இருக்காங்க. ஆனா கைலாஷுக்கு எல்லாத்தையும் விட தன்னோட வேலைக்காரன் கிருஷ்ணா மேலதான் அன்பு ஜாஸ்தி. கிருஷ்ணா அவங்களுடைய விசுவாசமான வேலைக்காரன். அவரு கிருஷ்ணாவை தன்னோட தம்பி போல நினைச்சாரு. கிருஷ்ணா தன்னோட முதலாளி கைலாஷோட எல்லா வேலையிலயும் உதவியா இருப்பாரு. ஆனா கைலாஷோட தம்பிங்க 2 பேர் எந்த வேலையோ தொழிலோ செய்யறது இல்ல. அவங்க நாள் முழுக்க கைலாஷோட பணத்தை தண்டமா செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் கிருஷ்ணா கைலாஷ் கிட்ட சொன்னாரு, சின்ன முதலாளி, நீங்கள் எதுக்காக ராகுல் அண்ணனுக்கும் ரஞ்சன் அண்ணனுக்கும் புரிய வைக்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் நாள் முழுக்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, ஆனால் அவங்க நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற காசை எடுத்துக்கிட்டு போய் செலவு பண்ணுறாங்க. அட கிருஷ்ணா, இப்போ நான் எப்படி அதை உனக்கு புரிய வைக்கிறது? எங்கள் அம்மா சாகிற நேரத்தில் என்கிட்ட ஒரு வாக்கு வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராமல் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்னால் அவங்கள எதையும் கேட்க முடியாது. ஆனால் முதலாளி, அவங்க உங்களை ஏதாவது கஷ்டத்தில் மாட்டி விட்டுற போகிறாங்க. அட இல்லைப்பா, அவங்க 2 பேரும் ரொம்ப அப்பாவிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் எல்லா வேலையும் கற்றுக்குவாங்க. நீ கவலைப்படாத. சரி, நான் சொல்கிறத கவனமாக கேளு. இன்னைக்கு ராத்திரி நான் வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆகும். இன்னைக்கு எல்லா வியாபாரிகளோட மீட்டிங் இருக்குது. என்னையும் அவங்க கூப்பிட்டுருக்காங்க. சரிங்க முதலாளி, நீங்கள் ராத்திரி எவ்வளோ லேட்டாக வந்தாலும் நான் உங்களை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போவேன். ஆனால் எதுக்கு? முதலாளி, நான் உங்களுக்கு சாப்பாடை சூடு பண்ணி தரணும்ல. கிருஷ்ணா சொன்னதை கேட்டுட்டு கைலாஷ் சிரிச்சுக்கிட்டே தன்னோட காரை எடுத்துக்கிட்டு ஆபீஸ்க்கு போனாரு. மீட்டிங்ல நகரத்தை சேர்ந்த இன்னொரு பெரிய வியாபாரி ராஜன் கசானாவும் உட்கார்ந்திருந்தாரு. வியாபாரிங்க எல்லாரும் அவர் மேல திருட்டு பழிய சுமத்தினாங்க. மீட்டிங்ல கைலாஷ் தன்னோட வியாபாரி சகோதரர்கள் கிட்ட சொன்னாரு, நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. இந்த முடிவை நான் 1 வருஷத்துக்கு அப்புறம் சரி பண்ணிடுவேன். இப்போ நீங்கள் எல்லாரும் போய் உங்களோட வேலைகளை கவனிங்க. மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ராஜன் கசானா சிரிச்சுக்கிட்டே கைலாஷ் கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கைலாஷ் சார்? இந்த வியாபாரிங்க எல்லாரும் என் மேலே ஒரு புகார் சொல்லியிருக்காங்கல்ல, அது உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நேராக சொல்லுங்கள் ராஜன். வியாபாரிங்களோட மொத்த பணத்தையும் உங்களோட சீக்ரெட் அக்கௌண்ட்டில் தான் போட்டு வச்சுருக்காங்க. ஒருவேளை அக்கௌண்ட்லேருந்து பணம்லாம் கம்மியாச்சுன்னா எல்லாரோட சந்தேகமும் உங்கள் மேலே தானே வரும். நான் பேங்க் மேனேஜர்கிட்ட பேசிட்டேன். இன்னும் 1 வாரத்தில் எனக்கு எல்லாமே தெரிய வந்துடும். உங்கள் மேலே வந்திருக்கிற இந்த புகார் சரியா இல்லை தப்பான்னு. இங்கே பாருங்க கைலாஷ் சார், நான் உங்ககிட்ட பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் வியாபாரிகளோட 100 கோடி ரூபாவை திருடினது உண்மைதான். நீங்கள் மட்டும் வியாபாரிங்க முன்னாடி என் மேலே தப்பே கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா நான் அதிலிருந்து 50 கோடி ரூபாவை உங்களுக்கு தர தயாராக இருக்கேன். ராஜன் சொன்னதை கேட்டுட்டு கைலாஷுக்கு பயங்கரமான கோவம் வந்துடுச்சு. அவரு ராஜனோட கன்னத்துல ஓங்கி ஒரு அறைய அரைஞ்சாரு. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா ராஜன்? இப்போ நான் உன்னை ஜெயிலுக்கு அனுப்பாமல் விடவே மாட்டேன். இப்படி சொல்லிட்டு கைலாஷ் அந்த இடத்த விட்டு போனாரு. ராஜன் கசானா கோவத்துல பல்ல கடிச்சுக்கிட்டே சொன்னாரு, நான் உன்னை சும்மா விட்டாதானே நீ என்னை ஜெயிலுக்கு அனுப்புகிற வேலையெல்லாம் பார்க்க முடியும். ராஜன் கசானா ஒரு மோசமான கொடூரமான ஆளு. அவர் தன்னோட அடியாட்களை வரவழைச்சு என்ன சொன்னாருன்னா, இன்னைக்கு ராத்திரி நீங்க கைலாஷோட ஃபேக்டரியில தீ வச்சிடுங்க. எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கைலாஷ் கோடி ரூபாய்க்கான பொருட்களை அவனோட ஃபேக்டரியில கொண்டு போய் வச்சிருக்கான். அவன் இது வரைக்கும் அந்த பொருட்களுக்கு இன்சூரன்ஸ் கூட பண்ணவே இல்லை. ஃபேக்டரி எரிஞ்சதுக்கு அப்புறம் கைலாஷ் தெருவுக்கு தான் வர வேண்டியிருக்கும். ராஜன் கசானாவோட ஆட்கள் அன்னைக்கு ராத்திரியே கைலாஷோட ஃபேக்டரியில நெருப்பு வச்சாங்க. கைலாஷோட ஃபேக்டரி எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. அப்புறம் அதோட அதுக்குள்ள இருந்த கோடிக்கணக்கான சரக்கும் எரிஞ்சு போச்சு. கைலாஷ் தெருவுக்கு வந்துட்டாரு. இத்தனை பெரிய நஷ்டத்தினால கைலாஷுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. அப்புறம் ஒரு ராத்திரி திடீர்னு கைலாஷோட உடல்நல சரியில்லாம போயிடுச்சு. கைலாஷோட தங்க தான்யா தன்னோட அண்ணன்களோட நம்பருக்கு கால் போட்டு போட்டு நொந்து போனா. எந்த ஒரு சின்ன அண்ணனும் அவளுடைய போனை எடுக்கல. அப்புறம் கைலாஷ் கிட்ட தனக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு கூட கையில சுத்தமா காசு இல்ல. கொஞ்ச நேரத்துல கிருஷ்ணா கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு வந்தாரு. டாக்டர் கிட்ட காட்டினதுக்கு அப்புறம் கைலாஷ் தன்னோட வேலைக்காரர் கிருஷ்ணா கிட்ட சொன்னாரு, கிருஷ்ணா, உன்கிட்ட இவ்வளோ பணம் எங்கிருந்து வந்துச்சு? என்கிட்ட இப்போ 1 பைசா கூட கிடையாது. நீ யார்கிட்டயாவது கடன் வாங்கிட்டு வந்தியா? இல்லை முதலாளி, உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுக்கப்புறம் நான் ரஞ்சன் அண்ணனோட பாக்கெட்டில் இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு வந்தேன். இந்த பணத்தை அவர் பாக்கெட்டில் வைக்கிறத நான் பார்த்தேன் முதலாளி. கிருஷ்ணா இந்த விஷயத்த சொல்லிட்டு தான் இருந்தாரு. அப்பதான் கைலாஷோட 2 சகோதரர்களும் கோவத்தோட வந்து சொன்னாங்க, இவன் திருடிட்டான்னா? உனக்கு எவ்வளோ தைரியம்? என்னோட பாக்கெட்ல இருந்து எதுக்காக பணத்தை எடுத்த? பெரிய முதலாளிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. நான் அந்த காரணத்தால தான் உங்களோட பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்தேன்.
என்கிட்ட ஒன்றும் அந்த அளவுக்கு பணம் கிடையாது. இவரோட வைத்தியத்துக்கெல்லாம் என்னால் செலவு பண்ண முடியாது. இனிமே என் பாக்கெட்டில் கை வைக்கிற வேலை வச்சுக்காத. ரஞ்சன் அண்ணா, நீங்கள் எதுக்காக இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? பெரிய முதலாளியோட நிலைமை நல்லா இருக்கும்போது நீங்கள் 2 பேரும் அவரை கேட்காம எல்லா பணத்தையும் எடுத்தீங்க. ஆனால் அவருக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில் நீங்கள் ஒரு பைசா கூட அவர் செலவுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் எதுவும் கேட்காம பெரிய முதலாளியோட பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்கிறத நான் எத்தனையோ தடவை பார்த்துருக்கேன். நான் எப்போல்லாம் அந்த விஷயத்தை பற்றி பெரிய முதலாளி கிட்ட சொல்கிறேனோ அதை எப்பவும் அவர் சிரிச்சுக்கிட்டே தான் எடுத்துக்குவார். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்டயே இப்படி பேசுவ? ரஞ்சன் கிருஷ்ணாவை ரொம்ப மோசமா போட்டு அடிச்சான். பெரிய முதலாளி, இவங்க என்ன அடிக்கிறாங்க. நீங்கள் எதுக்காக இவங்கள எதுவும் சொல்ல மாட்டீங்க? நீ திருடிட்ட கிருஷ்ணா. இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க பெரிய முதலாளி? நீங்கள் என் மேலே சந்தேகப்படுறீங்களா? நான் உங்களோட வைத்திய செலவுக்காக தானே இந்த ரஞ்சன் அண்ணனோட பாக்கெட்டில் கை வச்சு காசு எடுத்தேன். ஆனால் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ காசை திருடி இருப்ப? எனக்கு கொஞ்சம் தான் உடம்பு சரியில்லாமல் ஆச்சு. நான் ஒன்றும் சாக போகிறது இல்லையே. உடனே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. கைலாஷ் கிருஷ்ணாவை அவருடைய வீட்டை விட்டு தள்ளி விட்டாரு. கிருஷ்ணா கண்களில் கண்ணீரோட அழுதுகிட்டே சொன்னாரு, நான் இப்போ போகிறேன், ஆனால் திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்க மாட்டேன் பெரிய முதலாளி. பெரிய முதலாளி, ரஞ்சன் அண்ணன் என் கன்னத்திலே அடிக்கும்போது கூட எனக்கு வருத்தமாக இல்லை பெரிய முதலாளி. ஆனால் நீங்கள் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்றைக்கி நான் இந்த உலகத்தை ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். பெரிய முதலாளி அவங்க வேலைக்காரங்களை எவ்வளோ பாசமாக பார்த்துக்கிட்டாலும் சரி, அவங்க எப்பவும் முதலாளிங்களோட காலுக்கு கீழே இருக்கணும்னு தான் அவங்க ஆசைப்படுறாங்க. இப்படி சொல்லிட்டு கிருஷ்ணா கைலாஷோட வீட்டை விட்டு வெளியே போனாரு. அப்புறம் கோவத்துல ஒரு ஃபுட்பாத்ல நின்று அழுதுட்டு இருந்தாரு. அப்பதான் ஒரு ஆளு அங்கிருந்து ஓடி வந்து அவர் பக்கத்துல கீழே விழுந்தாரு. அந்த மனுஷன் ரொம்ப மோசமா திணறிட்டு இருந்தாரு. அவரோட உடம்புல இருந்து ரத்தம் வந்துகிட்டு இருந்தது. உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்கள் மேலே குண்டடிப்பட்டிருக்கு. அந்த மனுஷன் ஒரு சின்ன பாட்டில் அப்புறம் ஒரு பெரிய ஃபைலை கிருஷ்ணா கிட்ட கொடுத்துட்டு சொன்னாரு, நான் ஒரு சயின்டிஸ்ட். என் பின்னாடி சில பேர் என்னை துரத்திட்டு வராங்க. நீங்கள் என்னை இங்கேயே விட்டுட்டு போயிடாதீங்க. என் கிராமத்துக்கு என்னை அனுப்பி வச்சிடுங்க. ஆனால் இதெல்லாம் என்னது? இந்த பாட்டிலில் நான் தயார் பண்ணி வச்சிருக்கிறது எந்த மாதிரி ஃபார்முலானா, இதை வச்சுக்கிட்டு நீங்கள் எதை வேணாலும் வைரமாக மாற்ற முடியும். அப்புறம் இந்த ஃபைலில் அதுக்கான ஃபார்முலாவையும் நான் எழுதி வச்சிருக்கேன். அப்பதான் சில பேர் கையில துப்பாக்கியோட கிருஷ்ணாவை நோக்கி ஓடி வந்தாங்க. கிருஷ்ணா அந்த இடத்த விட்டு ஓடிட்டாரு. அப்புறம் நேரா தன்னோட கிராமத்துக்கு வந்தாரு. கிருஷ்ணாவுக்கு அவருக்கு சொந்தமான கொஞ்சம் நிலம் இருந்தது. கிருஷ்ணா தன்னோட வயல்ல பழாப்பழம் பதியம் போட்டாரு. அவரு அந்த ஒரு மனுஷன் சொன்ன மாதிரி அந்த பாட்டில்ல இருந்த கெமிக்கலை பலாப்பழ மரத்துல தெளிச்சாரு. அப்பதான் அவருக்கு முன்னாடி ஒரு அற்புதம் நடந்தது. மரத்துல வைர பலாப்பழங்கள் வளர்ந்தது. இத பார்த்துட்டு கிருஷ்ணா சந்தோஷத்துல பைத்தியம் ஆயிட்டாரு. அந்த சமயம் பார்த்து அவங்க அம்மாவும் அந்த இடத்துல இருந்தாங்க. அம்மா பாருங்களேன், இப்போ நான் கொஞ்ச நாள்லயே பெரிய பணக்காரனாக போகிறேன். பெரிய பணக்காரன் ஆனதுக்கப்புறம் நான் முதல் வேலையை என் முதலாளிக்கு தான் பதில் சொல்லுவேன். ஏன்னா அவர் தான் என்ன திருடன்னு சொன்னார். ஆனால் நான் அவருக்காக தானே திருடினேன். கிருஷ்ணா சொன்னதை கேட்டுட்டு அம்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, எனக்கு கைலாஷ ரொம்ப நாளா தெரியும் கண்ணா. நீ சின்னவனா இருக்கும்போது ரொம்ப பாசத்தோட அவர் உன்னை இங்கேருந்து கூட்டிட்டு போனாரு. பாவம், அவர் உன்னை எதுக்காக வீட்டை விட்டு வெளியே அனுப்பினார்னா அவரு ஏழை ஆயிட்டாரு. அவருக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அவரோட தம்பிங்க எல்லாம் உன் மேல கை வாங்கினது அவருக்கு பிடிக்கல. அதனால நீ உன்னோட சொந்த காலில் நிக்கணுங்கிறதுக்காக அவரு வீட்டை விட்டு வெளியே அனுப்பினாரு. தன்னோட அம்மா சொன்னதை கேட்ட உடனே கிருஷ்ணா ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சாரு. இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சுமா. அந்த நேரத்தில் பெரிய முதலாளி எதுக்காக அழுதாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். கிருஷ்ணா வைர பலாப்பழங்கள் எல்லாத்தையும் வித்துட்டாரு. அப்புறம் பெரிய பணக்காரரா ஆனாரு. ஆனா அவரு கைலாஷோட வீட்டுக்கு போனப்ப அப்பதான் அவருக்கு தெரிஞ்சது, அதாவது கைலாஷோட மனைவி இறந்துட்டாங்கன்னு. அப்புறம் கைலாஷோட தம்பிங்க அவரை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்கன்னு தெரிய வந்தது. அப்புறம் கைலாஷோட வீடையும் வித்துட்டாங்க. கிருஷ்ணா அந்த சிட்டி முழுக்க கைலாஷையும் தன்யாவையும் தேட ஆரம்பிச்சாரு. அவங்கள தேடிக்கிட்டே அவர் கைலாஷோட ஃபேக்டரிக்கு போனாரு. ஃபேக்டரியில வேலை செஞ்ச ஒரு ஆளு கிருஷ்ணா கிட்ட சொன்னாரு, கைலாஷ் அண்ணனுக்கு ரொம்ப பெரிய அநியாயம் நடந்துருச்சு கிருஷ்ணா. நீ வர்றதுக்கு ரொம்பவே தாமதமாக்கிட்ட. நான் ஏதாவது ஒன்று பண்ணி பெரிய முதலாளியை பற்றின விஷயங்களை ஒரு வாட்டி தெரிஞ்சுக்கிட்டா போதும். உனக்கு தெரியும்ல கிருஷ்ணா, நான் என்னோட வாழ்க்கையில் கைலாஷ் சார் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்த்ததே கிடையாது. உண்மை என்ன தெரியுமா கிருஷ்ணா, கைலாஷ் சாரோட ஃபேக்டரியில் தீ ஒன்றும் பிடிச்சிக்கல, யாரோ பற்ற வச்சுட்டாங்க. நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நான் சரியாக தான் சொல்கிறேன் கிருஷ்ணா.
அது வேற யாரும் கிடையாது, ராஜனோட ஆளுங்க தான் அப்படி பண்ணிட்டு போனாங்க. ஆனா ஒரு விஷயம் தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஒருவேளை அவன் இந்த ஃபேக்டரிக்கு தீ வச்சிருக்கான்னா அதனால அவனுக்கு என்னதான் நல்லது நடக்கும்? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏன்னா கைலாஷ் சார் அவரோட ஃபேக்டரியில ஒரு புதுசான கேட்ஜெட்டை வாங்கி வச்சிருந்தாரு. ஒருவேளை ஃபேக்டரியில எங்கேயாவது தீ பிடிச்சதுன்னா அதுல இருந்து சைரன் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா அன்னைக்கு ராத்திரி அடிக்கவே இல்லை. கடவுள் அந்த ராஜனை எப்பவும் மன்னிக்கவே மாட்டாரு தெரியுமா? இப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் அங்கிருந்து போயிட்டாரு. ஆனா கிருஷ்ணா தன்னோட தேடுதலை நிறுத்தவே இல்லை. ஒரு நாள் கிருஷ்ணா தன்னோட கார்ல கைலாஷ தேடி போய்கிட்டு இருந்தாரு. அப்பதான் அவருடைய பார்வை ரஞ்சன் அப்புறம் ராகுல் மேல பட்டது. அதாவது கைலாஷோட பெரிய எதிரி ராஜன் கசானா கூட போய்கிட்டு இருந்தாங்க. கிருஷ்ணா அவங்களோட காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவங்க ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டாரு. அப்புறம் மறைஞ்சிருந்து அவங்க பேசினதை கேட்டுட்டு இருந்தாரு. ரஞ்சனும் ராகுலும் ராஜன் கசானா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க சொல்றது ரொம்ப சரியான விஷயம் ராஜன். நீங்க அண்ணனோட ஃபேக்டரியில தீ வச்சிட்டீங்க. ஆனா அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. அந்த தீய நீங்க தான் வச்சுட்டு போனீங்கன்னு. கைலாஷுக்கு இந்த விஷயமும் தெரியாது. அவனோட ஃபேக்டரியில தீ வைக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணது அவரோட தம்பிங்க தான். 50 கோடி ரூபாய் நமக்கு கிடைக்குதுன்னா எந்த தம்பியா இருந்தாலும் அண்ணனை கொல்லதானே செய்வான். அது மட்டும் இல்லாம கைலாஷ் எங்களோட சொந்த அண்ணன் ஒன்றும் கிடையாது. அப்பதான் கிருஷ்ணா அவங்க 3 பேர் முன்னாடியும் வந்து நின்னாரு. அவங்க 3 பேரும் கிருஷ்ணாவை பார்த்த உடனே ரொம்பவே அதிர்ச்சியாகி பயந்துட்டாங்க. கிருஷ்ணா, நீ எப்படி இவ்வளோ விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்க? எங்க இருந்தாவது திருடிட்டு வந்திருக்கியா? நான் ஒன்றும் திருடிட்டு வரல ரஞ்சனண்ணே. நான் கஷ்டப்பட்டு தான் இதை உழைச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் எப்போவாவது கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கீங்களா? நீங்கள் எப்பவும் உங்கள் பெரிய அண்ணனோட உழைப்பில் தானே வாழ்ந்தீங்க. அவர்கிட்ட இருந்து திருடி இருக்கீங்க. ஆனால் நீங்கள் 2 பேரும் இவ்வளோ கேவலமான விஷயத்த பண்ணுவீங்கன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கவே இல்லை தெரியுமா? ஒரு சொந்த அண்ணன் கூட அவங்களோட தம்பிங்களுக்காக இதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் பெரிய முதலாளி அது எதையும் பார்க்காம உங்கள் 2 பேருக்கும் அவ்வளோ செஞ்சார். சரி, அப்போ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். முதல்ல இந்த விஷயத்த சொல்லுங்கள். பெரிய முதலாளி இப்போ எங்கே இருக்காருன்னு சொல்லுங்கள். அவர் எங்கே இருக்காருன்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு வேளை நீ அவரை தேடணுன்னா ஏதாவது கோயில் பக்கமாக போய் தேடு. அண்ணனும் தங்கச்சியும் எங்கேயாவது பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க. நான் உங்கள் 2 பேரையும் பாவம் பார்த்து விட்டுட்டு போகிறேன். ஏன்னா பெரிய முதலாளி உங்கள் 2 பேர் மேலேயும் அவ்வளோ பாசம் வச்சுருந்தாரு. நீங்கள் செஞ்ச தப்புக்கான தண்டனையை ஈஸ்வரன் கொடுப்பாரு. இங்கே பாரு ராஜன் கசானா, பெரிய முதலாளி எனக்கு கிடைச்ச உடனே அன்னைக்கே நீ செஞ்ச தப்புக்கான தண்டனையை நான் உனக்கு கொடுப்பேன். இப்படி சொல்லிட்டு கோவத்துல கிருஷ்ணா அங்கிருந்து வெளியே போனாரு. கிருஷ்ணா பைத்தியம் பிடிச்சது போல கைலாஷ தேடிக்கிட்டே இருந்தாரு. சில மாசங்களுக்கு அப்புறம் கிருஷ்ணா ஒரு கோவிலுக்கு போனாரு. அவரு பார்த்தாரு கைலாஷும் அவருடைய தங்கச்சி தானியாவும் கோவிலுக்கு வெளியில உட்கார்ந்துருந்தாங்க. அதை பார்த்துட்டு கிருஷ்ணாவோட கண்ணில் கண்ணீர் வந்துடுச்சு. அவர் அங்கே இருந்து கைலாஷ் கிட்ட ஓடினாரு. நான் வந்துட்டேன் முதலாளி, என்னை மன்னிச்சிடுங்க. நீங்கள் என்னை அடித்ததை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்போ தான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். கிருஷ்ணாவை ஒரு பணக்காரனா பார்த்து கைலாஷோட கண்ணில் சந்தோஷத்துல கண்ணீர் வர ஆரம்பிச்சது. அப்புறம் தானியாவுக்கும். நீ போனதுக்கு அப்புறம் என்னோட மனைவியும் என்னை விட்டுட்டு போயிட்டா கிருஷ்ணா. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிஞ்சது என்னோட ஃபேக்டரியில தீ வச்சது என்னோட தம்பிங்க தான்னு. அப்புறம் கடவுள் அவங்க 2 பேருக்கும் தண்டனையையும் கொடுத்துட்டாரு. அவங்க 2 பேரும் போன வாரம் ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. ஆனால் உங்களுக்கு முழு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் முதலாளி. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமே அந்த ராஜன் கசானா தான். அவர் தான் ரஞ்சன் அண்ணனையும் ராகுல் அண்ணனையும் அப்படி மாத்திட்டாரு. அவங்க 2 பேருக்கும் 50 கோடி ரூபாய் தரேன்னு ஆசையை காட்டி உங்க ஃபேக்டரியில தீ வச்சிட்டாரு. முக்கிய குற்றவாளி அந்த ராஜன் கசானா தான். அப்பதான் திடீர்னு கைலாஷ் மயங்கி போய் கீழே விழுந்தாரு. அதை பார்த்துட்டு கிருஷ்ணாவும் தானியாவும் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்க முதலாளி, நான் உங்களை இப்பவே உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். இல்லை கிருஷ்ணா, இல்லை. நீ ரொம்பவே சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. எனக்கு எப்போத்துல இருந்தோ கேன்சர் இருக்கு. இனிமே என்னால் பிழைக்க முடியாது. ஆனா நான் போனதுக்கு அப்புறம் தானியாவை பத்திரமா பார்த்துக்க. அவளை கல்யாணம் பண்ணிக்க. அந்த ராஜன் கசானாவை சும்மா விட்டுறாத. இப்படி சொல்லிட்டு கைலாஷ் இறந்துட்டாரு. கிருஷ்ணா கைலாஷுக்கு இறுதி சடங்கை செஞ்சாரு. அப்புறம் அன்னைக்கே தானியாவை கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. கிருஷ்ணா இப்போ பெரிய பணக்காரரா ஆயிட்டாரு. கிருஷ்ணா சரியா ராஜன் கசானாவை மாதிரி அவரோட ஃபேக்டரியில நெருப்பு வச்சாரு. ராஜன் கசானாவும் தெருவுக்கு வந்தான். ஆனா அவனால இந்த கொடுமையை தாங்கிக்க முடியல. அப்புறம் பைத்தியம் ஆயிட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா கிருஷ்ணா தன்னோட மனைவி தானியாவை கூட்டிக்கிட்டு தன்னோட கிராமத்துக்கு வந்தாரு. அப்புறம் அங்க ஒரு பெரிய வீடை கட்டி இருந்தாங்க. கிருஷ்ணா இன்னைக்கும் வைர பலாப்பழ மரத்தை வளர்க்குறாரு.